ஒரு ஹாரர் படத்துல எந்த ஒரு ஜம்ப் ஸ்கேரும் இல்லாம, ஒரு காரியான என்டிட்டி இல்லாம படம் முழுக்க மக்கள பயமுறுத்த வைக்க முடியுமா? அது வந்து பாசிபிள் இல்ல அப்படின்னு தான் நான் நெனைப்பேன். அதாவது எத்தன தான் நம்ம 100 அரண்மனை பார்த்தாலும், நெறைய காஞ்சனா சீரிஸ் பார்த்தாலும், இந்த மாரி ஒரு அண்டர் ரேட்டடான ஹாரர் படம் கண்டிப்பா நம்ம தமிழ் சினிமால வந்திருக்கவே வந்திருக்காது. யாவரும் நலம் அப்படின்ற ஒரு படத்த பத்தி தான் நான் பேசிட்டு இருக்கேன். அதாவது ஒரு அபார்ட்மெண்ட்ட வச்சு பயமுறுத்துறாங்க, டெலிவிஷன வச்சு பயமுறுத்துறாங்க, லிஃப்ட்ட வச்சு பயமுறுத்துறாங்க. இந்த மாரி நார்மலா இருக்கக்கூடிய விஷயங்கள வச்சு ரொம்பவே தீவிரமா பயமுறுத்தியிருக்காங்க. அந்த டைம்லயே அந்த படத்துல பார்த்தீங்க அப்படின்னா, எல்லாருக்குமே லிஃப்ட் ஒர்க் ஆகும். ஆனா நம்ம ஹீரோக்கு மட்டும் லிஃப்ட் ஒர்க் ஆகாது. அட் த சேம் டைம் சாமி ரூம வந்து செட் பண்ண நெனைப்பாங்க. ஆனா அந்த இடத்துல சாமி ரூமே அவங்களால வைக்க முடியாது. பிளஸ் இன்னொன்னு என்னன்னா, மோஸ்ட்லி நம்மளோட தமிழ் படங்கள்ல ஹாரர் வந்தாலே ஹாரரோட சேர்த்து காமெடி அப்படின்றத ஒண்ணு இன்க்ளூட் பண்ணிருவாங்க. ஹாரர்ல இருந்து அப்படி டீவியேட் ஆயி அந்த காமெடி வந்துரும். அண்ட் அப்படி இல்லனாலும் மோஸ்ட்லி இந்த கமர்ஷியல் பாயிண்ட் ஆஃப் வியூல அந்த எலிமெண்ட் ஆட் பண்ணி தான் வந்து ஒரு படத்த எடுப்பாங்க. ஆனா இது எதுவுமே இல்லாம பியூர் அண்ட் டெரிஃபைட் எலிமெண்ட் உள்ள ஒரு படம் தான் யாவரும் நலம். இந்த மாரி வேற ஏதாவது தமிழ் படங்கள் நீங்க பார்த்திருந்தீங்க அப்படின்னா, அது என்னன்னு கமெண்ட்ல சொல்லுங்க.